இந்த வாரம் எவிக்ட் ஆன கனி வரைக்கும் டிசைட் பண்றது யார்? சேனல். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அதாவது நீ என்ன அதாவது பிஆர் நம்ம வச்சு என்ன ஹெசிடேட்டே பிரயோஜனம்? பண்ணல. மக்கள்னே நீங்களும் நினைக்கல, நானும் நினைக்கல. சேனல். அப்புறம் என்ன பிஆர் வச்சு என்ன பிரயோஜனம்? எப்ப யார் வேணாம்னு முடிவு பண்ணாங்களோ. நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், கனியோட ஒரு வீடியோ. ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு, ஐ மீன் ஒரு நாள் பூரா அவங்களுக்குள்ள ஒரு மன அந்த குவாரண்டைன் பண்ண மாதிரி, அதாவது ஷோ முடிச்சுட்டு வெளில வந்தவொடனே உடனே வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு உட்கார்ந்துக்கிட்டு, அதனால அவங்க உட்கார்ந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க, மக்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, ஏன் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்குன்னு. அவங்களோட ஷாக்கிங் அவங்க சரியா வெளிப்படுத்தாம ரொம்பவும் சுகர் கோட்டட் கனியா அவன் யதார்த்தமா பேசுறதா இருந்தா, இவ்வளவு உழைப்பு போட்ட நானும் உழைப்பே போடாம இருக்காங்கன்னு பேர் சொல்லாம கூட அத மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க மக்கள் ஏன் என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்ற அப்படி ஒரு ஷாக்குனா, அதே ஷாக்கை ரீரிவைண்ட் பண்ணி அவங்க போட்ட உழைப்புல இருந்து கம்பேரிட்டிவ்லி எந்தெந்த விதமான விஷயங்கள் அவங்க வெளில வர்றதுக்கான காரணமா இருக்கலாம். ஆனா இந்த வாரம் வெளில வந்ததுக்கு கனி காரணமே கிடையாது. அவங்க எல்லாம் போக வேண்டியது பல வாரங்களுக்கு முன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க கனியை தூக்கணும், இப்ப இருக்கிற ஆட்களை வச்சு கம்பேரிட்டிவ்லி தூக்கணும்னா அது ரொம்ப தவறான செயல் ஆக்சுவலா. அதுலயும் கனி போனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்களை பார்த்தா 2-3 பேரை தூக்கிறதே நல்லது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு, கனி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு ஷோக்குள்ள இந்த பரிதாபங்கள்ல சுதாகர், யாராச்சும் அவன்கிட்ட சொல்லுங்களா, அவனை அளவேணாம் சொல்லுங்களா, என்னால தாங்க முடியலடா. அவன் என்னடா அவன் கனி போனதை டாக்குமெண்ட்ரி எடுத்துருவான் போல் இருக்கு, இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் என்னென்னமோ பண்றான்டா. அவனுக்குள்ள எனக்கு அந்த அன்னியன் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வந்தது, என்ன கொன்னுடுங்கோ, நான் உயிரோட இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு, அதாவது அன்னியன், அம்பி, ரெமோ எல்லாமே ஒரே ஆளுக்குள்ள வராங்க. என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அவன் எதுக்கு அவன் அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ்? அதான் எழுச்சோமா வந்தோமா. முன்னையே சொன்னான்டா கலை சார், அவர் வித்தியாசமானவர் சார். காலைல எழுந்துச்சு அவர் நிறைய பண்ணுவாரு, எங்களுக்கு தூரக்க இருந்து பார்ப்போம். அவரா நார்மலாகி பேச வந்தாருன்னா பேசுவோம், இல்லாட்டி பேச மாட்டோம்னா. அப்போ புரியல கலை என்ன சொன்னான்னு, இப்போ புரியுது. இவன் பயங்கரமான இதெல்லாம் பண்றது டிராமாவா தான் தெரிஞ்சது. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜென்யூனா பட்டது என்னன்னா, அவருக்கு பார்வதிக்கும் 1000 சண்டை இருந்தாலும் கமருதீன் பார்வதியை ரொம்ப அசிங்கமா பேசும்போது இல்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது உள்ள பூந்து தடுத்து பார்வதியை முதல்ல ஓகே பண்ணி இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் தான் எடுத்தாரு. அப்புறமா தான் வினோத் மத்தவங்க எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல ஜென்யூனா இருந்துடுறாரு. பட் இந்த எமோஷன் வரும்போது மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி அப்படி தெரியுது நம்மளுக்கு. அதாவது கபூர் இந்த டாபிக் கூட முன்னாடி கொஞ்சம் மேலோக்குன இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு, ஸோ பேசிக்கலா இந்த மாதிரியான ஒரு டாபிக்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூவர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராலையுமே ஒரு லெவலுக்கு ஒருத்தங்களை ரொம்ப புகழாரம் பாட முடியும், ஒருத்தங்களை ரொம்ப கழுவி ஊத்த முடியும். சரியா? இது எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படுத்தும்னா, அந்த தனிநபருக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல. இப்ப யாரு அந்த வாசிக்கிறது இல்ல வெறுத்து கொட்டுறது, அதுல யாருக்கெல்லாம் ரிலேட்டபிளி இந்த கண்டென்ட்ல எனக்கு கனெக்ட் இருக்கு. இப்ப எனக்கு 2 விதமான கருத்துக்களையும் பாக்குறேன். நீங்க பார்வதினால உங்க தரத்தை குறைச்சுக்கிட்டீங்க, பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி உங்க தரத்தை குறைச்சுக்கிட்டீங்கன்ற அந்த தரப்பையும் பாக்குறேன். இன்னொன்னு, பார்வதி மாதிரியான ஒரு ரியலா கேம் ஆடுற ஒரு ரியல் டைம் கேம் பிளேயரை நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. இந்த 2 விதமான இதுல ஒருத்தங்க பிடிச்சவங்க, நம்மள பிடிச்சவங்களுக்கே இந்த ஒரு பாயிண்ட் பிடிக்கலன்னா, அது பிடிக்கலன்ற அந்த ஒரு பாயிண்டை எடுத்து வச்சு சொல்ற விமர்சனம் தான் பிஆர். இந்த விமர்சனம் ஒரு மீடியம்ல மூலியமா கம்யூனிகேட் பண்ணி அந்த மீடியம் மூலியமா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அதை பத்தி பேச வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் லாட்சம் பிஆர். சரியா? சோ இந்த பிஆர் இருக்காங்க அப்படின்றத முதல்ல அடிப்படையாவே இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஆஸ் அ கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள பேசினவங்களுக்கே அதுல பெரிய புரிதல் இல்லை. அதனாலதான் சாண்ட்ரா ஒண்ணு பேசுறாங்க பாரு, ஆக்சுவலா அந்த பிஆர் டீம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அது அவ்வளவா எங்களுக்கு செட் ஆகல, அதுல அடுத்தது இவங்க டீம் எங்களுக்கு சொன்னாங்க, இதுக்கு மேல எல்லாம் இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலா சபரி பேசுறது நல்லா இருந்தது, நான் லைவ்ல பார்த்தேன். ஆனா இதை தூக்கிட்டாங்க. சபரி நக்கலா பேசுவான், செம நக்கலா பேசுவான். இல்ல 1 கோடி எப்ப நீ பார்த்த அப்படின்ற மாதிரி. ஏண்டா இந்த ஷோக்கு பிஆர்ன்றது தேவையே இல்லை. பாதி விஜய் டிவி பீப்புளா இருந்தா விஜய் சேதுபதியும் விஜய் டிவியுமே பார்த்துக்கோ, உங்களுக்கு அதை விட இல்லை.
பிரச்சனை இல்ல. திவ்யாக்கு இருக்கா? இருக்குன்னு சொல்லிட்டு, யார் சொன்னா அப்படின்னு கேட்டா, நான் நேத்து சொல்ல மாட்டேன். இப்படி பாருங்க, இப்ப திவ்யாவை காட்டும் போதே சுத்தி டிவில தான் காமிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு பக்காவா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. சோ இதுல பிஆர் இருக்கிறதுனால கேம்ல வந்து எந்த மைலேஜும் கிடையாது. அந்த கேமுக்கான பிஆர் மைலேஜ் அப்படின்றது இந்த டிஜிட்டல் நாய்ஸ் தான். இதை நம்புது ஒரு கிரௌடு. ஓகே, இப்ப தும்முனாதான் கரெக்டா இருக்கும். சார், இந்த 9 பேர்ல யாருக்கு பிஆரால யாரு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நானே இன்னைக்கு முந்திட்டேன், உங்களை முதல்ல கேட்டுட்டேன். பிஆரால யாராச்சும் ஒருத்தங்க வர முடியும்ன்றத உறுதியா நம்பியிருந்தா, நான் போகும்போது எனக்கு வச்சுட்டு போயிருக்க மாட்டானடா. எல்லாம் பேசுற நீ அத இல்ல முழுசா சார், நம்ப மாட்டேன். இத வந்து வேற இது யார்கிட்டயும் நான் கேட்ட கேட்டுதான் கேள்வி பரவாயில்ல. இல்ல, பிக் பாஸ் கேட்டது. இல்ல இதான் சொல்லல. நீங்கள் இருப்பதற்கு அவர் கரெக்டா தான்டா சொன்னாரு. கடைசியில் அல்ல நான் வாதத்தை இருக்குன்னா சார், பிஆர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பிஆரை வச்சு இந்த கேம் கிடையவே கிடையாது. இது வந்து போன சீசன்ல விஜய் சேதுபதி சொன்னார். இப்ப நீங்க கேட்ட கேள்விய நான் வந்து பிஆர் இருக்கு, இன்னாருக்கு இருக்குன்னா விஜய் சேதுபதி சொன்னது பொய் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கும். அதனால நான் விஜய் சேதுபதி சார் சொன்னதே நம்புறேன். பிஆர்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்ட்டு வந்துடணும். என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்க, நானும் பாக்குறேன். அப்படிலாம் ஓப்பனா உடைச்சிருவோம். அரோராக் பிஆர், நீங்களும் விஜய் சேதுபதினு வந்துருவேன். அவ்வளவுதான். சாரி, அரோராக் பிஆர், நீங்க விஜய் சேதுபதி, அவங்க மாமா பையன், நீங்க 3 பேர் தான் அப்படின்னுவேன். என்னடா வரலையே நினைச்சேன் சார். ஓகே, சோ அந்த இடத்துல மாத்தி எல்லாரும் ஒண்ணு சொல்லிக்கிட்டது. பட் எனக்கு சாண்ட்ரா சொன்னதுல ஒரு பாயிண்ட், என்ன 4 டீம் பிஆர் வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் எல்லாமே கேட்டுக்கிட்டேன். விலை ஜாஸ்தியா இருந்தது. அப்போ அப்ரோச் பண்ணிருக்கீங்க, விலை கம்மியா இருந்தா கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு கமருதீன் சொன்னாரு, இப்பயும் நீ விட்டு வந்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கேட்டிருப்பேன், வேற யாராவது கம்மியா பண்றவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பேன். அதாவது இந்த பிஆர ஒரு வேலை சோஷியல் ஹேண்ட்லர் சார் சரியா ஹேண்டில் பண்ண தெரியாத பீப்புளுக்கு ஹேண்டில் பண்ற டீம் பிஆர் அப்படின்றத போக, ஒரு காலத்துல இப்ப எப்படி ஆச்சுன்னா, அவன் குடும்பம் ப்ரொமோட் பண்ணாலும் சரி, இல்ல எவன் ப்ரொமோட் பண்ணாலும் சரி, அதான் கானா வினோத் சொன்னதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபன்னியஸ்ட். நான் என் வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு தான் இதுக்குள்ள வந்தேன். இவனுக்கு 3 லட்சத்துக்கு குத்து, இவனுக்கு என்ன காப்பாத்துறது? அவன் 3 லட்சம் இருந்தா என் குடும்பத்தை நான் காப்பாற்றலாம். அதான் சார் சொன்னேன், அது என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. கானா வினோத்தை கொடுத்த எண்டுல இருந்து கேக்குறாங்க, வாங்கின எண்டுல இருந்து நானும் அதே பதில் தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன வந்து பிஆர் போது எனக்கும் அதே தான் தோணும். ஆனா என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு மிடில் கிளாஸ் பையனா அவரு என்ன சொன்னாரோ, எனக்கே நிறைய கஷ்டம் இருக்கு, நான் எங்க கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. சோ அது நிறைய பேர் ஸ்மார்ட்டா இருக்கவன் என்ன சொல்லுவான், விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே விஜய் டிவி பிஆர்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி இருந்திருந்தோம். அதான் கரெக்டான விஷயம் சார். சபரி திவ்யா நான்லாம் எழுந்திருந்தானே சொல்லிருப்பேன் சார். சபரி திவ்யா, இது என்ன சொல்றது, சாண்ட்ரா, சபரி, திவ்யா, அது யாரு இன்னொருத்தர், கமருதீன். சபரி, திவ்யா, சாண்ட்ரா, கமருதீன், அப்புறம் இன்னொருத்தர், அது யாரு, விக்ரம், சுபிக்ஷா, பார்வதி, வினோத், இவங்க 4 பேர் கிடையாது.